மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இப்பொழுது விசுவா வசுவ வருடம், தமிழ் வருடம், ஆவணி மாதம் மாத ராசி பலன்கள் மேஷம் முதல் மீன ராசி வரை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2025 முதல் 17 செப்டம்பர் 2025 வரை. இந்த மாதத்திலே நன்மை அடையப் போகின்ற ராசிகள் எவை, தீமை அடையப் போகின்ற ராசிகள் எவை என்பதை பற்றியும், பிறகு இந்த ராசி பலன்கள் எந்த அடிப்படை அறிவியல் ஆதாரத்தில் கூறப்படுகிறது என்பதை பற்றியும் ஒரு சிறு முன்னரை கொடுத்துவிட்டு பிறகு ராசி பலனுக்கு செல்வோம். இந்த மாதம் மேஷ ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த 4 ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்திலே விபத்துகளை சந்திப்பதற்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நலத்தில் பாதுகாப்பு அவசியம் தேவை. 2 வீலரில் போனாக்கா நிச்சயமாக ஹெல்மெட் போட்டு தான் போகணும். தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை சச்சரவு, ஏற்கனவே கொஞ்சம் கோபக்காரனாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரவுடி அப்படின்னு உங்களுக்கு முத்திரை கொடுத்துருவோம், ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்து விட்டுருவோம். அதனால் அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கன்னியா ராசி, மிதுன ராசி, இந்த 2 ராசிகளுக்கும் ஒரு மரணகண்டம் உண்டு இந்த ஆவணி மாதம். அதனால் மிகுந்த விழிப்புணர்வும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வும் உங்களுக்கு தேவை. பிறகு பலனடைய போகின்ற நல்ல ராசிகள் எவை என்று பார்த்தால் ரிஷப ராசி, துலாம் ராசி நல்ல பலன்களை அடையும். இந்த மாதம் நல்ல பலன்களை அடையும். அதற்கு அடுத்தபடியாக நல்ல பலன்களை அடையப் போகின்ற ராசி எவை என்று பார்ப்போமேயானால் தனுர் ராசி, கும்பராசி, ரிஷபராசி, துளாராசி, தனுர் ராசி, கும்பராசி, இந்த 4 ராசிகளுக்கும் அவரவர்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக திசா புக்திக்கு ஏற்ப தேவைக்கேற்ப பொருளாதார வசதி வந்துவிடும். பிறகு 6 ராசிகள் பாதிப்பை அடையப் போகிறது, 4 ராசிகள் நன்மை அடையப் போகிறது. எஞ்சி இருக்கக்கூடிய கடகராசி, அதன் பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய மீனராசி, இந்த 2 ராசிகளும் பொருளாதாரத்தில் சிக்கல்களை சந்திக்க போகின்ற ஒரு மாதம். இப்பொழுது நாம் மேஷ ராசி பலாபலன்களுக்கு சென்று விடுவோம். விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2025 முதல் 17 செப்டம்பர் 2025 வரை. ராசி பலன்கள் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு பாருங்கள். அப்போதுதான் ஏமாற்றத்தை அடைய மாட்டீர்கள். இந்த சோதிடம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த தத்துவ கலை. சோதிடம் என்பது ஆஸ்ட்ரல் லாஜிக். ஃபிலாசபி ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் வித் லாஜிக். சமயம், மதம் என்பது வெறுமனே உங்களுக்கு ஒரு கஞ்சா போதையை தரக்கூடியது. எந்த மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவம், பௌத்தம், சமணம், இஸ்லாம், சனாதன இந்து தர்மம் எல்லாமே போதை. கடவுளை வழிபடு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், கடவுளை வழிபடு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்தியா வல்லரசு நாடாக இருக்கணும், இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி நம்ம ஆயிருக்கணும். நம்ம தான் கடவுளை 5000 ஆண்டுகளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டிசைனாக கும்பிட்றோம் இல்லையா? நம்ம டிசைனாக கும்பிட்றோம், டிசைனாக கல்லை செய்கிறோம், டிசைனாக சிற்ப வேலைப்பாடுகளோடு நம்ம கோயில்கள் போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சிற்ப வேலைப்பாடுகள். அப்புறம் ஏன் இந்தியா வல்லரசு நாடாகலை அப்படின்னா இது அறிவியல் சார்ந்த கலை. இதில் உங்களுக்கு கஞ்சா போதையை கொடுக்க முடியாது. இதை சொல்வதற்கென்று சித்தர்கள் ஒரு வரையறை வகுத்திருக்கிறார்கள், அறிவியல் ரீதியான வரையறைகள்.
அந்த அறிவியல் ரீதியான வரையறைகளை நீங்கள் விரும்பும்படி சொல்ல முடியாது. நீங்கள் விரும்பும்படி சொல்ல வேண்டும் என்றால் இப்போதெல்லாம் உங்கள் மொபைலிலேயே வாய்ஸ் ரெக்கார்டரில் நீங்களே பேசிக்கொள்ளலாம். நான் மேஷராசி, நான் நினைத்ததை சாதிப்பேன், நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன், பிரதமர் ஆகிவிடுவேன், இல்லை என் பிரச்சனையே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நடக்காது. காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. பொதுவாக 7 நாட் சனியில் நீங்கள் இருக்கிறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் நிற்க வச்சுட்டு போகிற 3ஆம் இடத்து குருவில் இருக்கீங்க. இப்போ எப்படி நான் நல்ல பலன் சொல்ல முடியும்? இதையெல்லாம் நான் என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்தில் பல பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்குது. 2018 என் யூடியூப் சேனலில் இதை சொல்லி தான் துளாராசிக்கு எனக்கு 1,00,000 பேர் சேர்ந்தாங்க சப்ஸ்கிரைபர்கள். அவங்களுக்கெல்லாம் பழிச்சதுனால தான். அப்போ இதுக்கு எனக்கு ஒரு அனுபவ ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல எனக்கு. அப்புறம் நான் வேணுமுன்னே உங்கள்கிட்ட பொய்யா சொல்லிட்டு போனால் அது நடக்காது. அதுக்கு மீறி யாராவது இந்த படைமாண்ட நேரத்தில் தப்பிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி கேந்திர கோணம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அந்த கேந்திர கோணாதிபதிகள் வலுத்தன்மை பெற்றிருக்க வேண்டும். 1 4 7 10 5 9 1 5 9 இது வலுத்து அதனுடைய ஒரு தசையும் போச்சுன்னா தலைக்கு தலைப்பாக தப்பிப்பாங்க. அந்த கேந்திர கோணாதிபதி என்னன்னு நீயே சொல்லுனாக்கா உங்கள் ஜாதகத்தை உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி சொல்லுவேன்? ஒன்று நீங்கள் எங்கிட்ட காட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோசிகிட்ட போகணும். அப்போ தான் சொல்லுவாங்க என்று தெரிந்து கொண்டு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சண்டையில் தான் ஆரம்பிக்குது, சச்சரவில் தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு. அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். பின்மண்டையில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. தலையில் பின்மண்டையில் அடிபடுவதற்கு அதிகாரம் உண்டு. குடும்ப தேவைக்கான பணம் நிச்சயமாக வந்துவிடும். லட்சியம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்பத்துக்கு தேவையான பணம் நிச்சயமாக வந்துவிடும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உண்ண உணவு உடுத்த உடை அதுக்கு பணம் வந்துடும். கடந்த நீங்கள் அந்த 12 ஜூலைக்கு முன்னாடி வரலும் பட்ட அவஸ்தைகள் இந்த 12 ஜூலைக்கு அப்புறமா இந்த ஆவணி மாதம் நிறைவடைய வரலும் உங்களுக்கு தொழிலில் ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் சண்டை வரும். தொழில் ரீதியான சண்டை, சொத்து பிரச்சனை, மூதாதையர் சொத்து பிரச்சனை சண்டை வரத்தான் செய்யும். தாயின் உடல் நலத்தை பத்திரமா பார்த்துக்குங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு மறையலாம். பிறகு பிள்ளைகள் விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அவங்க விஷயத்திலும் உடல்நல பாதிப்புகள் வரலாம். அதன் பிறகு உங்களுடைய நோய், வழக்கு, கடன் அந்த பிரச்சனையிலும் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. மனைவி விஷயம் ஆறுதலாக இருக்கும். அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த மாதம். பிறகு ஆயில் பலவீனம் வரும், ஆயில் திரட்டும் வரும், வண்டி வாகன விபத்துக்கள் வரும். ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. எங்கிருந்தோ ஒரு பெரிய தொகையை எதிர்பார்த்துருந்தீங்க, ஒரு பெரிய மனிதர் கொடுப்பாருன்னு. அவர் கொடுக்குறேன்னு கடைசி வரலும் கொடுக்கல. அதனாலேயே நீங்கள் இந்த மாதம் பெரிய அளவில் உங்கள் திட்டங்கள் நிறைவேறாமல் போகும். தொழிலில் போட்டி, பொறாமை, சண்டை, ஒரு நாளாவது ஸ்டேஷனில் போய் உங்களை ரிமாண்டில் போய் உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த மாதம் அதிகாரம் உண்டு. எச்சரிக்கை நடந்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய அந்த கோபத்தை இந்த மாதம் காட்டினீங்கன்னாக்கா ஒரு நாளாவது ரிமாண்ட் பண்ணணும், இல்லைன்னா புழல் சிறைக்குள்ளே அப்படி போயிட்டாவது ஒரு நாள் வரணும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். லாபத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் நீங்கள் சண்டை போட்டு தான் லாபம் அடைய முடியும். சேமிப்பு கரைகின்ற மாதம். இதுதான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கான இந்த ஆவணி மாதத்துக்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில்
உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.